ஹலோ ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ கொக்கிங்குமார் ஒயிட்டி இவர் லாபி ப்ரோ முடிஞ்சா கொக்கிங்குமார் ஒயிட்டி அடிங்க ப்ரோ உங்க லாபி தான் ப்ரோ இருக்கான் கொக்கிங்குமார் ஒயிட்டி முடிஞ்சா அடிங்க குமார் ரெடியா பாஸ்வேர்ட் வரலையா பாரு பாஸ்வேர்ட் வரலங்கறாங்க அப்புறம் எப்படி கைஸ் இவ்வளவு பேர் வந்தாங்க பாஸ்வேர்ட் வரல ஐடி பாஸ்வேர்ட் போட்டுருக்கேன் போட்டாங்க கைஸ் இருக்கு பாருங்க பாஸ்வேர்ட் இருக்கு டிஸ்கார்ட்ல இருக்கு டிஸ்கார்ட்ல ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க சொல்றா இன்னும் வரலடா இன்னும் இறங்கலடா எந்த பக்கம் இறங்கணும் மட்டும் சொல்லுங்க இருக்கு பாரு நம்ம போயிட்டு இருக்காங்க பாரு இன்னும் பாம நோக்கி போயிட்டு இருக்காங்க பாரு இன்னும் இறங்கல என்ன சொல்லு டக்குனு குதிச்சு சரியா சொல்றப்ப குதிச்சு பொச்சி நோக்கி போயிட்டு இருக்கான் இல்ல ஷெல்டர் நோக்கி போயிட்டு இல்ல பொச்சி திரும்பிட்டே இருக்கறடா திரும்பிட்டே இருக்கறான் ஃபார்ம் நோக்கி போ பொச்சி நோக்கி போயிட்டு இருக்கான் பொச்சிங் நோக்கி போயிட்டு இருக்கான் அந்த பொச்சிங்க்கு அந்த இதுக்கு போய் செட்ல போய் எடுப்பாங்க குமார் அங்க போயிட்டு இருக்கான் குட்டு என்கிட்ட அவன வரானா ஆமா உங்க கூட தான் இருக்காங்க உங்க கூட தான் இருக்கான் போறான் குமார் அந்த பானஸ் வர அந்த பானஸ் அங்க இன்னொருத்தங்க இருக்காங்க ஐயோ இறங்கிடா குமார் பானஸ் தான் குமார் வண்டியா நான் பானஸ் அங்க அவன் இறங்கறானே நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அவனை குத்த ஓகே பாரு பத்து குமார் ஏற்கனவே 1 HP குமார் அடிச்சுனா ட்ரோல் அடிச்சு எனக்கு அதான் குமார் ஏற்கனவே பிஸ்டல்ல போட்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் இந்த வந்துட்ட சீக்கிரம் ஊசி எடுத்துறாங்க குமார் ஊசி எடுத்துனா ஓகே வந்துட்டோம் ஊசி எடுக்க மாட்டேறானே இதுமே ஏதோ பண்றானே இந்த கேம் உடுங்க இன்னொரு ரூம் மேட்ச் எக்ஸ்ட்ரா போடுறேன் 7 ரூம் மேட்ச் போடுறேன் உடுங்க பாஸ்வேர்ட் வரல கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ஆனா இப்படி அப்புறம் 100 பேர் வந்தாங்க குமார் சீக்கிரமா குமார் அவனை யாரும் அடிக்க பாக்குறாங்க பங்கு வச்சு அகலம் பண்ண மனுஷன் ஏற்கனவே இன்னொரு மேட்ச் போட்டுறேன் தல 7 போட்டுறேன் 6க்கு பதிலா 7 போட்டுறேன் கவலைப்படாதீங்க 7 என்ன ப்ரோ நீ கேட்டா எத்தனை வேணா போடுறேன் இதுக்கு பெனால்ட்டி ஒரு இன்னொன்னு போடுறேன் எங்க பானஸ் ஆனா கீழே வேற என்ன இருக்கு பானஸ்னா இது பாரு ஃபர்ஸ்ட் பானஸ் நீங்க எங்க அப்பா கரெக்ட் தானே இல்ல இப்ப சண்டை போட்டுறாங்க இப்ப பண்ணா அடிச்சுறாங்க ஆமா பொறுமையா இரு பண்ணா கழிச்சு வா குமார் 4 பேர் இருக்காங்க இப்ப வராத பண்ணா கழிச்சு வா குமார் சரி போடுச்சா பத்தியா சவுண்ட் கேட்டுச்சா ஷாட்கன் சவுண்ட் கேட்டுச்சு பத்தி கில் வச்சாரு அவன்தான் ஃபர்ஸ்ட் வீடா ரெண்டாவது வீடு ஆக்டில பானஸ் இந்த பானஸ் பானஸ் இல்ல குமார் அங்க இல்ல குமார் இங்க குமார் நீங்கடா அந்த பானஸ் ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு இல்ல அங்க ஓகே ரெண்டாவது வீட்டுக்கு போ கோச்சிங்கி பக்கம் வீட்டுக்கு போ அங்க தான் இருக்கும் ஃபார்ம் பக்கம் வீட்டுக்கு போவாத அங்க 2 பேர் இருக்காங்க வேற 2 பேர் இருக்காங்க உங்க ரைட்ல பானஸ்ல தனியா ஒருத்தவங்க ட்ரோல் இருக்காங்க வா குமார் வா கரெக்டா வந்த குமார் வெளிய நிக்க குமார் வந்தவனே ரெடியா இருக்கு குமார் அங்க பேரு என்ன குமார் எப்படியா இது எப்படி செத்த வண்டி விட்டு இறங்கவே விடல அவன் ஹேக்கர் குமார் அவன் ஹேக்கர் குமார் ஹேக்கர் இது எப்படி இது எனக்கு புரியல எனக்கு எப்படி அவன் நினைச்சான் குமார் குறிப்பாத்து அடிச்சான் வரும்போது குறிப்பாத்து அடிச்சானா எப்படி நான் வந்தே தெரியல புகை மாதிரி மறைஞ்சிட்டேன் அதை வரும்போது குமார் ஏன் குமார் அவங்க நீ ஏன் வீட்டுலாம் அதுதான் குமார் அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது அண்ணா குத்திருக்கான்ல ஆனா நீங்க ஒரு நிமிஷம் என்னோட இது மட்டும் பாருங்க அவனோட வியூ பாருங்க சும்மா கண்டபடி சுட்டு அது தானா பாட்டிட்டு புல்லட்டு புல்லட் மாதிரி மேஜிக் புல்லட் நீ ஏன் குமார் இவன் சண்டைக்கு அதான் சொன்ன பின்னாடி பக்கமா வாடான்னு உளுத்தி நேரா வருவியா கதவு அந்த கதவு நீ வந்து கதவு பக்கம்
நான் சொன்ன ஜன்னல் ஸ்பெக்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அண்ணே எனக்கு தெரியாது அண்ணே தப்பு பண்ணிட்டணும் அடிச்சு என்ன பண்ணா எமௌண்ட் போட்டானா ஆமாண்ணே எமௌண்ட் சீக்கிரம் போகணும் பார்த்து ஒரு நிமிஷம் M4 வாங்குனது நீ வேஸ்ட் பூலும் தான் ஏதோ என்னன்னு சொல்றாங்க குமார் ஆமா எமௌண்ட்லயே தான் எதுவுமே சொல்ல எமௌண்ட்லயே எமௌண்ட்லயே சொல்றாங்க எமௌண்ட்லயே அவ்வளவுதான் குமார் 3 கில்லு குமார் எங்கேயோ பார்த்து சுட்டு இது குமார் ஓபன் சேலஞ்ச் வேற எல்லாத்துக்கும் முடிஞ்சா வந்து அடிச்சுக்கோ ஆம்பளை இருந்தா அடிச்சுக்கோங்க அப்படின்னு என்னையே மட்டும் காட்டுங்க அப்படின்னு சத்தியமா சொன்னோம் சரி வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா கூட காட்டுங்க எலபேண்ட்க்கு மணி சறுக்குமா யார் தெரியுமா ட்ரோல் குமார் 5 கிலோமீட்டர் தான் குமார் அடிச்சிருக்காங்க அதுக்குள்ள பால்டி பண்ண வந்தது அப்போ தொட்டோ தான் பால்டி பண்ணு அதான் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா பால்டி பண்ண குட்டி கடுப்பாதானே சீரியஸா குமார் ஏன் குமார் நீ அவன்லாம் சண்டைக்கு போயிட்டு ஆனா எப்படி என்ன அப்படி அடிக்க முடியும் ஏகேம்ல போயும் ஏன் அடிக்க முடியும் இப்போ கரெக்டா விளையாடுற மாதிரி காலைல நைட் வரைக்கும் விளையாடுறான் ப்ராக்டிஸ் பண்றான் எய்ம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராக்டிஸ்லாம் பண்றான் ஏன் நடக்காது கைஸ் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிருக்கான் ப்ரோ அவனை மட்டும் தான் காட்டணுமா முடிஞ்சா வந்து அடிச்சுவாங்க அப்படின்ட்டாங்க எக்ஸ்ட்ரா 5000 போட்டு தரானா ஜெயிச்சிங்கன்னா குமார் ஹேக் ஜோர்டன் எஸ்டிஆர் அழகா வரணுமா அதான் அப்படின்றியா அப்படிங்க அண்ணன் கண்டென்ட் பண்ணிட்டாரா எஸ்டிஆர் அண்ணன் குட்டியா அண்ணன் தான்டா பொட்ட பின் யாரு இல்ல பிளான் கூட எல்லாரும் எஸ்டிஆர் அண்ணன் பிளான் கூட எல்லாரும் அண்ணன் தங்கச்சி தான் பண்ணீங்க அப்படி ஆமா அண்ணன் தான் அண்ணனுக்கு கூப்பிடாம என்னன்னு கூப்பிடுவாங்க மயிர்னு கூப்பிடுவாங்க பாரு அண்ணன் குட்டியா ஆமா எப்படி அண்ணன் கூப்பிட்டியா பாரு ஏய் எதுக்கு அவன் எதுக்குடா போய் அவன் அத்தான்னு கூப்பிடணும் என்ன குமார் நான் அத்தான்னு கூப்பிடுது நான் சொல்லவே இல்ல அண்ணன் கூப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன் ஆமா அண்ணன் தான் கூட அப்படி என்ன கூப்பிடுவாங்க பாரு எஸ்டிஆர் ஒண்ணு என்ன கூப்பிட்டாரு தங்கச்சின்னு அவ்வளவுதான் அவங்க போட்டியா பின்ன தங்கச்சி பாக்குறவங்க நக்கிறதுக்கு எல்லாரும் குமார் குமார் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யார வந்து அண்ணன் கூப்பிட்டு தங்கச்சியும் கூப்பிடணும் எல்லாத்துக்கும் அன்னைக்கு எஸ்டிஆர் என்ன பண்ணிருப்பாருன்னு உனக்கு தெரியுமா குடிச்சுட்டு என்ன டான்ஸ் ஆகிட்டு இருப்பானா இல்ல பாரு ஃபீல் பண்ணு பாரு தப்பு பாரு இப்படி ஒரு கேம் விளையாட எஸ்டிஆர் அண்ணன் கூப்பிட்டு சந்தோஷம் தான் பண்ணுவான் எல்லாரும் ஜோன் அவுட் போய் ஆறதுக்கு எஸ்டிஆர் எமோஷனல் டேமேஜ் கமிட்டா கூடாது கேமர் கமிட் ஆனா சூப்பர் டெக் கூட வராது சிங்கிள்ல தான் இருக்கணும் ஆமா ஆனா பாரு 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது பாரு இன்னும் 1000 தான் இருந்தாலும் 2000 தான் இருந்தாலும் மூடிட்டு வேலையை பண்றா இந்த மாதிரி பண்ணி இன்னும் என்ன பண்ணிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது பாரு தப்பு இது பண்ணலையா எப்படி எந்த வாயில நீ கெத்தா இருக்கு பாரு குமார் கெத்தா பாரு ஒரு ஜிபிஎஸ் லீடர்னா அந்த கெத்து வேணாமா குமார் ஒன்ன மாதிரியே எல்லாம் தப்பிட்டு போய் நினைக்கிறியா எந்த வாயில போறனியா இவ்வளவு கேவலம் தேவையா நான் எது கேட்டாலும் உனக்கு கேவலப்படுத்துது எது கேட்டாலும் உனக்கு உடனே சூத்தடி வருது இன்னுமா கேள்வி கேட்டுக்கிற நீ பியாட்டம் என்ன பண்றான் நடு ரோட்ல நிறுத்திட்டு எங்க போயிட்டு இருக்கான் பாரு இவன் பைத்தியமா என்ன யாருமே இல்ல இந்த வாழ்க்கை அப்புறம் அதான் ப்ரோ அந்த லாஸ்ட் வேர்ல்டு இந்த நாய் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணுது தற்கொலை
எனது ராஜாங்கம் இதுதானே உடையக்கூடாது நல்லவனே. அது ஒதுங்க கூடாது. ஓ அப்படியா? சரி சரி சரி. சுட்டி சுட்டி அகல வேண்டாம். அவ்வளவுதான் குமார். அடுத்த சிங்கட்ரோல் யார மண்டகை தருக்கி போறாங்க குமார். அவ்வளவுதான் மண்டகத்துக்கு சாவு நெருங்கியது குமார். கொடுக்காப்புளி பேய் வருது குமார். கொடுக்காப்புளி பேய். அவ்வளவுதான் குமார். கொடுக்காப்புளி பேய். ஐயோ கடவுளே. இல்ல இல்ல நீ வெறும் மண்டை காட்டினாலும் செத்துருப்ப குமார். கொடுக்காப்புளி பேய் வருது குமார். இவன் தான் குமார் கொடுக்காப்புளி பேய். ஐயோ ஐயோ 6 கில்லு குமார். 6 கில்லு குமார். சொல்லிட்டு கலங்கறான் குமார். ஆம்பளை தான் அடிச்சிங்க அப்படின்னு. சி யாருமே இல்ல குமார் ஆம்பளையா. ஒருவேளை பிடிஎஸ்ல நிறைய ஆம்பளை தேவைப்படுதோ சொல்லிட்டு போறான் குமார். எல்லாரும் நீ காட்டக்கூடாதுன்னு சொல்லுவ. இவன் என்னன்னா காட்டுன்றான். என்ன மட்டுமே காட்டு. யாராவது அடிக்கிறான்னு பார்ப்போம். எவன் வரான் அவனுடைய எவனுக்கு தில் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. சி 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 அது ஒன்று அடிச்சு ஒரு அமௌண்ட் போட்டாம பாரு குமார். என்ன நீ தான் போற. ஐயோ கண்ணு கொண்டு சொன்னேன். டேய் சுத்தி வாடா கொண்டு சொன்னேன் நானு. யாரையும் பிளஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பக்கம் போக்குமாரு கடல் பக்கமா போய் வான்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் போய் வந்திருப்பேன். பின்னாடி வந்து முட்டுனா நான் பின்னாடி போய் முட்டுனேன் அன்னைக்கு. அடுத்து கொடுக்காப்புளி போய் அடுத்து வருது தாக்கத்து நடத்த வருது குமார். கொடுக்காப்புளி போய் போட்டு மூக்க உடைச்சு விட்டுற போறாங்க பாத்து. யார கொடுக்காப்புளி போய் அடி கொல்ல வருது தெரியல. ஆமா அடி மூக்குல ஒரு டிவி டென்ஷன். அந்த பாஸ்வேர்ட் திருடி வரவங்கள குடும்பம் அவன் அடிக்க போறாங்க பாரு. பாஸ்வேர்ட் திருடன் அடிக்க போறான். நேடுலாம் பார்த்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நேடிக்குதான் அவ்வளவு அங்கதான் அவ்வளவுன்னு. அவ்வளவுதான் குமார். மாட்ட போறான். அவன் எங்க இருக்கானே தெரியாம சாவ போறான் குமார். இப்ப அவன் செத்துட்டான் போல. பொட்டி எங்கன்னு தேடுறான் போல. யூடியூப் ரூமே வந்தான் குமாரு. ட்ரோல் அடிக்கா குமார். நேக்கா பின்னாடி உட்காந்துட்டு வரான் குமார். என்ன யூடியூப் ரூம் வருவான்னு பார்த்தா இங்கதான் கொடுக்காப்புளி பேய் இருக்குன்னு போயிட்டு இருக்கான். தான தான அவ்வளவுதான் பாரு. நெருப்பு எழுந்துச்சு. ஈவி சுக்குனா தட்டிக்கிட்டு எறிகிறாங்க. கொடுக்காப்புளி பேய் நெருப்பு போட்டு எரிச்சிருச்சுக்குமாரு. ரோமியோ போவான்னு நினைக்கிற. அவனுக்கு தெரிஞ்சிச்சு நெருப்பு அங்கதான் போட்டான். எல்லாமே வந்துருச்சு. இங்கதான் நடக்கு சண்டை இருக்குன்னு தெரியுது. அவனும் சொல்லிட்டான் முடிஞ்சா ஆம்பளை தான் வந்து அடிச்சுவோன்னு. போவான்னு நினைக்கிற ரோமியோ. போவான்றியா பாப்போம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இங்கேதான் உட்காந்துருப்பான் பாரு. எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்து பார்க்க முடியும். வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். வாய்ப்பே இல்லை. போக மாட்டான். வாய்ப்பே இல்லையா? போக மாட்டான். பார்த்தா தெரியலையா? தான தா 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 தான தானி தானா. காலையில் தான் குமார் சொன்னேன் இந்த மாதிரி 3 பேருக்கு வச்சு யார் அதிகமாக கில் எடுக்கலாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னேன். அதில் ட்ரோல் தான் ஜெயிச்சான். சரி ட்ரோல் உனக்கு 15,000 டிராஃபிக் நைட்டு வந்து ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு ஜெயிச்சிட்டான் குமார். வெற்றி பெற்றான். என்ன மாதிரி இப்பவே 6 எடுத்துட்டான் குமார். 7 எடுத்துட்டான். 15 அடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஜியூஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவான். ஜியூஸ் பயப்படுவான். இவங்கிட்ட வரமாட்டான். யாரெல்லாம் வரமாட்டானு. எவனும் வரமாட்டானு. இங்கதான் இருப்பானு எல்லாம் தெரிஞ்சு இவனை மட்டும் தான் காமிச்சாச்சு. இன்னமும் யாரும் வரலாம். இப்ப என்ன கணக்கு நீயே சொல்லு. இப்ப நீ இங்க இருக்க. நீ 7 கிலோ எடுத்த. நீ அடிச்சா உன்ன டின்னர்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க இங்க. வண்டி எல்லாம் குத்துமா இல்லையா? வரான் 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 வரான். அங்க பாரு. அவ்வளவுதான். அதே மாதிரி 1 HP. அவன் பாருக்கு மாதிரி எகிரி கோட்டு பாருக்கு மாதிரி. ரோமியோ அவ்வளவுதான் மாதிரி. ரோமியோ எகிரி எகிரி போட டைப் பண்ணா அங்க வந்து போட்டான். அவ்வளவுதான். 8வது கிலோ நோக்கி
யார் கிறிஸ்டோபி ஜோனத்தனே அடிச்ச கிறிஸ்டோபி ட்ரோல் அடிக்க முடியுமா குமார்? அவ்வளவுதான் குமார், வந்தவொடனே நேடு தயார் செய்யப்பட்டது குமார். அவ்வளவுதான் முடிச்சு நினைக்கிறேன். அவ்வளவுதான் 1 HP. அவ்வளவுதான் பேனிக் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் பாரு. நீ வேணா ஜோனத்தன் அடிக்கலாம், ஆனா இங்கிட்டு வேலையா தம்பி. நானி பாவம் குமார் அவன். ஐயோ குமாரு, நான் யாரு தெரியுமாடா? ஜோனத்தையே அடிச்சவன்டா. வெளியே ஓடா நானி. குமார் 8 கில் குமார், 8 கில் ஆல்ரெடி உடைக்கப்பட்ட. ஜியூஸ் வருவானா உடைக்க? லாஸ்ட் கில் அடிச்சா 9 கில். இந்த கில் அடிச்சா 9 அடிப்பானான்னு தெரியல. அவ்வளவுதான் போகும்போது பாரு குமார் குண்டு சுட்டே போறான். சிம்பா குமார், சிம்பா வந்துருக்காங்க குமார் பழி வாங்கறதுக்கு ட்ரோல. வெறியா? பழி வாங்க அடி வந்திருக்கானே. அதான் குமார் உனக்காக பழி வாங்க. எஸ்பிடிஎஸோட லீடர் ஒன்னு அடிச்சா அதுக்காக பழி வாங்க ட்ரை பண்றான். குமாரு பாவம் குமார், அவன் வாழ்க்கையை வெறுத்துப்பான் குமார். அவன் மாலை ஓடுறா வீட்டுக்கு அப்படின்னு அடிச்சு. என்ன திமிர் பண்ற நீ? சிம்பாவையா? சிம்பால குமார் ஒரு நாணி மாட்டிக்கிச்சிங்க. ரொம்ப நேரமா நேடு போட்டுட்டு இருந்துச்சு. ஐயோ குமார் 9 கில்லு. ஜியூஸால டிபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற. எகிரி ஒரு அழுத்து குமார். டம் டம் அவ்வளவுதான் குமார். குமார் சொல்லிட்டு வந்தாங்க குமார். திணிக்கும் என்னை காட்டுங்க ப்ரோ, என்னை மட்டும் காட்டுங்க ப்ரோ, ஆம்ல இருந்து அதை அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. குமார் சிம்பா வேற இப்போ வரணில் தச்சிருங்க குமார். அன்னைக்குமா சிம்பா அடி வாங்குற காத்திருக்கான்னு நினைக்கிறேன். அளவு எடுத்து வந்திருக்காங்க பாரு. சிம்பா 10வது கில் கொடுக்க வந்திருக்காங்க பாரு. நடக்குமா? அவன் பாரு கிளம்புறான் பாரு. வேணாம் அங்க போனவனா சாவுறான். சிம்பா கார் எடுத்து நேரா ஓட்டிட்டு இருக்காங்க பாரு. ஐயோ ஜியூஸ் வரணுமே இப்ப டிஃபெண்ட் பண்றதுக்கு. வர முடியுமா பாப்போங்க. வர முடியுமா? படுத்து கொண்டிருக்கான். ஹையஸ்ட் கில் 9. பக்கத்தில் கூட யாரும் இல்லை. 15,000 ரூபாய். விசாக் ஒருத்த வரண்டா, வீரனா வரண்டா. ஐயோ என்ன தூரமா போயிட்டான். என்னடா அவன் எல்லா ஹோட்டலையும் அடி வாங்குறான். இருக்கிற எல்லா ஹோட்டலையும் ஒரு அவ்வளவுதான் புகையிடுச்சு. வந்து அவ்வளவு ஓகே. போடி இந்தா 10 குமார் 10. சோ சேட் குமார், சோ சேட் நடந்துட்டு இருக்கு. என்ன குமார்? கடா குமார் டுமிழ் குப்பம் வாளு நடக்குமா ஏதாச்சும்? அவ்வளவுதான் குமார். ஜியூஸ் வச்சு இப்ப வந்து அடிக்கலாம் வேலை. இவன் டிண்டுக்கு அப்படி வந்துட்டு இருக்கான். என்ன குமார் அவனோட இது பறி போயிட்டு இருக்கு, போய் அடிக்க மாட்டேன்றான். ஜிசோஜி இவ்வளவு நேரம் காட்டியாச்சு. போறான்னு நினைக்கிறேன். அநேகமா இந்த வண்டியில போனா தூக்கி போய் மான்ஸ்டர் ட்ரக்ல போவானோ. மான்ஸ்டர் ட்ரக்ல போறான். ஒரு ஆக்கி குத்திட்டு போனோம். என்னதான் ஆக்கர் தானே இல்ல இதை ஆக் குத்தி எனக்குன்னு ஆக் குத்திட்டு போக மாதிரி தான் தோணுது. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரியா கனெக்ட் ஆகுது. வந்து கிரிட் 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 அப்படின்னு ஐபேட் செக் பண்ணுங்க கைஸ். வாங்கி செக் செய்யப்பட்டது கைஸ். அதுவும் என்ன அவன் கார்ல அடிச்சதெல்லாம் குமார் ஒரு ராசி குமார். உன்னை முதல்ல இருந்தா பாத்தீங்களா? அந்த ராசி தான் குமார்.
இந்த ராசி நான் தான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தானே S12K கையில. ஜியூஸ் இங்க தான் குமார் இருக்கான். ஆனா போக மாட்டேங்கான் குமார். பயந்து ஓடுறான் ஜியூஸ். வெற்றி வேணான்னு போட்டான் பார் பின்னாடி. கடைசியா விட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு. வெற்றி தான் முக்கியம். கசக் போட்டுலாம் அப்படின்னு. ஜூஸால என்ன பண்ண முடியும்? இத்தனை பேர் போய் சாவறான். ஜூஸ் மன செத்துறானோ. அதான் போயிட்டாங்க பாரு அவன். இங்கிட்டே வரணும் அப்படின்னு. ஜோனுக்குள்ள போனோம். இன்னும் 21 பேர் இருக்காங்க. ஜீஸ் வச்சு போய் சென்டர் ஜோன் பிடிக்கலாம். எப்படி இருந்தாலும் கடைசியில குத்திடலாம், குத்தி கொண்டிடலாம் அப்படின்னு. ஒருத்த வந்து தேடிட்டு போனான் தெரியுமா குமார், வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது. சிரிப்பா இருந்துச்சு. நேடு போட்டுட்டு எங்க நேடு போட்ட பொட்டியே இல்லை அப்படின்னு. அவன்லாம் பாவம் ப்ரோ. ஏன் குமார நீ சண்டைக்கு போற வீட்டுலாம்? பின்னாடி வழியா வான் மத கொண்டு சொன்ன நீ. சும்மா போய் சொல்லாத நீ. ஆனா நீங்க ஸ்ட்ரீம்ல பின்னாடி வரீன்னு சொல்றது எதுன்னு எனக்கு எப்படி எனக்கு தெரியும். வீடுக்கு பின்னாடி எது? அதான் பின்னாடி. குமார் ஜோர்டன் கூட 6 கிலோ வச்சிருவான்டா. ஒருவேளை ஜோர்டனுக்கும் நூபனுக்கும் சண்டை வரும்போது நூபம் போட்டு ஜோர்டன் அழுத்திடுவானோ, இல்ல ஜோர்டன் போட்டு டிராப் ஷாட் போட்டு. ஏற்கனவே ஒரு ரைவல் இருக்கு தெரியுமா நூபனுக்கும் ஜோர்டனுக்கும். ஒரு 1v4 அடி கூடாம நூபனை நானி அப்படின்னு அடிச்ச ஜோர்டன் தான். ஃபயர் மீட்டர்ஸ் கூட படுத்து ஒரு இது போடுவான்ல இருக்குமோ. மறுபடியும் ஒரு ரைவல்ட்ரி எடுத்துருவானோ. மறுபடியும் ஒரு ரைவல்ட்ரி. ஒன்னு நூபன் ரைவல்ட்ரி எடுப்பானா, இல்ல அவனே மறுபடியும் போய் அடிச்சிருவானு தெரியல. நேடு வருகிறது. இந்தா குமார் 11வது கில். இந்தா அங்க பாரு குமார். ஊய் அப்படின்னு வந்து குமார். அவன் வேணாம் வெறிப்பட்டு ஸ்மோக் போட்டுக்கோன்னு அங்க பாரு வருது. ஊய் அப்படின்னு வருது குமார். மறுபடியும் ஒன்று வருது குமார். குமார் வருது டிப்பட்டு வருதா, நேரம் வருது இல்லையா? மறுபடியும் பின்னாடி வர்றான். அவனுக்கு எம்பிட்டு பயமா இருக்கு தெரியுமா இப்போ. யாரா வந்து விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் பாரு கண்மூடிதான் போட்டுக்கிறான். நேடு தூக்கி ஏதாவது ஒண்ணு போடுவோம் நம்ம அப்படின்னு. ஈவி போக்கோ நூப் பிசஸ் நூபன் நெருப்போட போறியடே எங்கடா பாரு. அவ்வளவுதான் குமார் பாரு. சரபர ஐயோ பேனிக்கோட உச்சக்கட்டம் அவன். சத்தியமா பேனிக். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு 2-3 நேடு வந்தவனே யாரோ வந்தாடா அப்படின்னு. அவன் அவ்வளோ ஏரியால இருந்து வெளியே ஓப்பன் எக்ஸ்போஸ் ஆகி அப்புறமேட்டு அடிச்சுட்டு போறான். குமார் ஜோர்டனுக்கும் நூபனுக்கும் தான் குமார். நூபனுக்கும் ட்ரோல் இவனுக்கு தான். அவ்வளோதான் குமார். ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா கைஸ்? யாரோ ஸ்க்ரீன்ஷாட் கேட்டு இருந்தீங்க. ஜெயிக்கிட்டோங்க. ஜெயிச்சோன்னு கேட்டேன். இப்போ அவட்டோ அள்ளி தரதா ரூபா அன்செட் பண்ணிட்டான் ப்ரோ. போட்டா கிரிட்டுன்னு போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு போனா இங்கடா பஞ்சில் காணவேன்னு பார்த்தா ஜார்ஜோ அன்செட் பண்ணிச்சிட்டான். ஜோர்டன் நோக்கி போறானா? ஆமா குமார் ஜோர்டன் நோக்கி போறான். ஒருவேளை பேர்லாம் தெரியுது உனக்கு? கரெக்டா ஜோர்டன் நோக்கி போயிட்டு இருக்கான்.
இது வேற பண்றானே பையன். ஒரு நாள் இருக்குமோ ஐட்டெல்லாம் செக் பண்ணி ரைட்டா திரும்பிட்டாங்க குமாரே. ஜோர்டன் போய் பார்த்துட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு வர வச்சு டோனட் போறாங்க. டோராவா ட்ரோலா குமார்? டோரா. அவன் பாரு குமார், அவன் பாரு குமார், ஒரு வெறி பட்டான் தெரியுமா? இப்போ நேடு தூக்கி வண்டி மேல எரிஞ்சு ஒன்னுச்சு பேக்கிட்டான் குமார். ட்ரோலா ட்ரோலுக்கே பேனிக் காட்டுறான் டோரா. சீரியஸா செம்மையா பண்ணா. இப்போ ரெண்டு பீக் புளுத்தீங்க. 2 பீக் புளுத்தீங்க. ஆமா சீரியஸா. அவ்வளவுதான், பெட்ரோல் டேங்க் வெடிச்சு வரலாம். பீக் போட பார்த்தாங்க குமார். இப்போ அங்க பாரு குமார், பீக் போடுறான். அங்க பாரு குமார், சிரிக்கிறான், உம்மாலாம் கொடுக்குறான். பாத்தியா? போட்டான் குமார் ட்ரோலியே. டோரா வல்லவனுக்கே வல்லவன் இருப்பான்னு சொல்லலாம் குமார். அதுதானா போட்டாங்க குமார். டோரா போட்டாங்க குமார் ட்ரோல. அந்த டிடிஎம் மாட்டுறவனுக்குலாம் அந்த வீட்டுக்குள்ள இந்த டப்பாவில் அடிப்பான்ல, அந்த மாதிரி அடிச்சுட்டாங்க குமார். ரொம்ப கரெக்டா விடுவாங்க. ஆமா 1v1 ஆட்ட மாதிரி வெறியாட்டானுங்க, புரிச்சுட்டானுங்க. அந்த 1v1 தான் டோரா காப்பாத்துமே. ஆனா இது ஒரு நல்ல விஷயம் டோரா கிட்ட. நீ வேணா வேம்பிள்ளி அடிக்கலாம், ஆனா டான்சிங் ரோஸ் அடிக்கிறது அந்த மாதிரி டோராவை போட்டான். டோரா 1v1 அடிக்க முடியல. ஜியூஸ் குடிச்சு விட்டு டான்ஸ் போட்டுக்கிறாங்க பாரு. ஜோர்டன் 6 கில். 7,000 people watching. Dora is winning guys. So sad. ஆனா நல்ல வெறியான ஒரு கேம் தல, உண்மையாலுமே நாட் ஒரு தரமான ஒரு கேம். எஸ்டிஆருக்கு மாதிரி ஃப்ளூக்ல நினைச்ச கேம் கிடையாது, ஒரு தரமான விளையாட்டு. ஆரம்பத்துல கொக்கி குமார் பொட்டியிலுது. குமார் இன்னொரு சான்ஸ் எடுக்கிற குமார். டோராலாம் அடிக்கிறான், நீ அடிக்க மாட்டே குமார்? நெக்ஸ்ட் மேட்ச் நான் கண்டிப்பா உள்ள போறேன். சரி போ குமார். ஒரு மேட்ச் சொன்னா சூப்பரா விளையாடுனா. கால்ஸ் கொடுக்கும்போது இப்படி கொடுங்கண்ணே, எப்படி தெரியுமா? இங்க அவன் இருக்கான், அந்த பொசிஷன் கூட சொல்லுங்க, நான் மீதி நான் பாத்துறேன். கரெக்ட்டா நம்ம எங்க முட்டணும், எப்படி அடிக்கணும் நான் போந்துறேன். ஓகே. நான் மட்டும் நட்டு மண்டையில நச்சு 2 யாருக்கு இறங்கிட்டு வந்துடுறேன். ஷாட்கன்ல எடுத்து வந்து குமார் டப்புன்னு அடிக்கிறதுக்கு. ஏகேம் சாடுகன் தான். நீ எக்யூப் ஆயிரு, எக்யூப் ஆனன்னு சொல்றான். எங்க இருக்குன்னு சொல்றேன், வந்துரு கிரிப்ட்னு. ஓகே. முதல்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க போயிடுச்சுல, டெலீட் ஆயிடுச்சு. நானே இந்த தவளையே தன்வாயில கெடுன்ற மாதிரி நானே வேலையை பார்த்தது. நல்ல வேலை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் யோசிச்சு எங்க ஜெயிச்சு காட்டுறீங்க, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அது சும்மா அதான் சொல்லாத, வர வச்சு எல்லாத்தையும் தான் இது பண்ணா. போற போக்க எல்லாரையும் அடிக்க முடியுமா? சோலோ தம்பி இது. ஒரு சின்ன தவறு வந்து எல்லாத்தையுமே தாண்டும். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் நல்லா எவ்வளவு பாக்குறப்ப எல்லாம் ஃபயர் விட்டுட்டு தான் இருந்தானுங்க. சும்மா ஏதாவது கதை கூட. இது அந்த பொசிஷன் தாண்டி வரும்போது நியாயமா ஒரு கொஸ்டின் என்ன, இப்ப நான் வந்து நான் உட்காந்துக்கிறேன் சரிங்களா, என்கிட்ட ட்ரோல் வர சொல்லுங்க. If Toto is here, story வேற. டோரா பாருங்க, பிரசன்னா ப்ரோ டொட்டோக்கு வேற ஃபயர் விட்டுருக்காரு. தேங்க்யூ so much பிரசன்னா ப்ரோ. அப்படியா? சரி ஓகேடா, வர சொல்றேன்டா. சரி நீ உட்காந்துக்கிற ஒன்றை வந்து உடைக்கணும் அதானே? அடிக்கணும் அவ்வளவுதான். சரி சொல்லி நீ இதுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் போயிரு. சரி ஓகே. ஏழு கில்ரா ஜோர்டனா? ஆமா 7 கில் ஜோர்டன். ஓடு அவ்வளவு ஜூஸ். இன்னும் எத்தனை பேர் இருக்கானே? எடுத்துறோம். ஜோர்டன் அடிச்சுறோம் நீங்க 10 கிலோ. போடா. ஐயோ குமாரே
டோரா செத்தது நீ பாத்து வச்சுக்கோ பாரு. ஐயோ வேகமா கார் எடுத்து போய் மரத்துல இடிச்சு கார் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து உள்ள ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்க பாரு. ஜோர்டன் 8 கில்லு டோரா அடிச்சு. டோராவே அடிச்சிட்டாங்க பாரு ஜோர்டன். ஜோர்டனோட எழுச்சியா குமார். ஜோர்டன் எழுச்சியா. ஜியூஸ் இருக்கானா? ஜியூஸ் இருக்கா உங்க டிஃபென்ஸ் செய்யறதுக்கு? டிஃபென்ஸ் செய்யறதுக்கு ஜியூஸ் இதுல வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஜோர்டன் கிட்டே வரண்டா. இல்ல ஏய் இந்தியாடியம்னா சுத்தி இப்பதான வாழ்க்கையில பாக்குறானே. அப்பேரோட ப்ரோ டிரைவர் யார் இது? பியானியுமே சுத்துதுடா குமார் கிரிட்னு. முதல் வாட்டி வாழ்க்கையில இப்பதான் பாக்குறேன் நானு. ப்ரோ டிரைவர் யார் அவன்? அதாவது அட்ரினல் ரஷ் தோலே அவளா ஜியூஸ் ஆள மரணம். கிரணோபே ஆள மரணம் குமார். கிரணோபே ஆள மரணம் 9 கில்ல ஈக்குவல் செய்யப்பட்டது. கலாசிக்கு 4 பேரு. ஆனா ஜோர்டன் கேம் சென்ஸ் பயங்கரமா இருக்கு குமார். அதான் ட்ரோ இவன் மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டான். அவ்வளவுதான் ட்ரோ அவ்வளவுதான் வெற்றி குமார். லீடு வச்சா குமார். இன்னும் 2 மேட்ச் தான். 2 மேட்ச் முடிஞ்சது. ஜோர்டன் 15,000 வாங்குறான். ஜோர்டன் இஸ் கெட்டிங் தி டிராஃபி. முதல் டிராஃபி ஜோர்டன் கிட்ட போகுதா? ஜோர்டன் தான் இனிமேல் கோல்டன் ஐயான் கேம் சென்ஸ் கைஸ். ஏற்கனவே சோலோவின் நம்பர் 1 பிளேயர். சோலோவின் நம்பர் 1 பிளேயர். இந்தியாவின் நம்பர் 1 என்று எல்லாத்துக்குமே தெரியும். ஜோர்டனோட எழுச்சி ஆரம்பமானதா? ஜோர்டன் யாரா இருக்கா இன்னும்? ஜோர்டன் 9 கில்ல. ரிம்பி போடுறா. மேட்ச் முடிஞ்சதா? அடுத்து கடை கட்டுங்க. அடுத்து வாங்க நான் டபுள் போலாம். ஓகே குமார். ஒரே கையெல்லாம் மூடி ஏறு சூடு ஏறு தானே எனக்கு எல்லாம். ஓகே குமார் முடிங்க. முடிச்ச குமார் முடிச்ச. ஜோர்டன் நம்ம கொடுத்துலாமா? ஜேபி டிராஃபி எப்பவுமே பிடிஎஸ்க்கு அப்படி எழுதி வச்சிருந்த காலத்தை உடைச்சி ஜியூஸோட உடைக்கப்பட்டது. ஜியூஸோட கேல் கவுண்ட் உடைக்கப்பட்டது. ஹையஸ்ட் வோட்டிங்ல வின் பண்ண ஜோர்டன் ஏசியா நாசி இந்தியா நம்பர் 1 ஜோர்டன். ஜோர்டன் நம்பர் 1 ஜோர்டன். நாளைக்கு பாதம் இருக்குல்ல. வாட்டர் ஸ்ப்ரே போட்டு தெரிக்கிறான் குமார். தெரிச்சிட்டு இருக்கான் ஜோர்டனோட தெரிப்பு தாங்கல. சோலோ கான்கரர் என்று அழைக்கப்படும் நம்ம ஜோர்டன் ஃபார் தி ரீசன் காமிச்சிட்டு இருக்கான். வேரியான கேம்ல 11 கில் போடு. இதுக்கு அப்புறம் ஜோர்டன் சோலோனா ஜோர்டன் இப்ப வீடு மேல எடுக்கணும். ஆனா வீடு மேல போக மாட்டேங்கிறான். தவறு இழைக்கிறானா ஜோர்டன் தவறு இழைத்து கொண்டிருக்கான். வீட்டுக்கு மேல ஏறினா வேணும். ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? ஜோர்டனோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா தெரியலையே. வீட்டுக்கு மேல ஏரியா ஆகணும். இப்ப ஏறலனா வேலை ஆகாது. ஏழனா இறந்து விடுவான் ஜோர்டன். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ இறங்களுக்குள்ளே எப்படி நாய் பேரும் பாப்போம். ஜோனுக்குள்ள போகணும். ஜோர்டன் ஜோனுக்குள்ள போகணும். ரோமியோ வேற இருக்கான். ரோமியோ வேற என்ன ஜோர்டனுக்கெல்லாம் ஆல்ரெடி ஃபயர் தெரிக்குது. 6700 பேர் பார்க்கும்போது ஜோர்டன் தண்ணி காட்டுறான் எல்லாத்துக்கும். ஜோர்டனோட எழுச்சியா போன சீசன் நம்பர் 1 போனதுக்கு ஹை ஆன் கேம் சென்ஸ்ல இருக்கானா. ஒரே நிமிஷம் இருக்கு. 40 மீட்டர் போகணும். எப்படி ஜோன் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்ப ஜோன் எடுக்கிறது தான் எல்லாமே இருக்கு. ரெண்டே பேர் குமார். 3 பேரு. ஜோர்டன் நினைச்சா 13 ஜியூஸ் இறந்துட்டான் குமார். ராகுல் ஜியூஸ் ஹாலா மரணப்பட்டது குமார். அப்ப ஜோர்டன் அடிக்க ஆள் இல்லையே. ஜோர்டன் அடிக்க ஆள் இல்லையா? ஜோர்டன் தானே அடிச்சுக்கோ குமார். 20 செகண்ட் தான் இருக்கு. என்ன பண்ணுவான்? ஜோன் எப்படி எடுக்க போறான்னு தெரியலையே. நேரம் வீட்டுக்கு மேல போயிருந்தா ஒரு கில் எடுத்துக்கலாம். பார்க்குறான். எல்லா சைடும் பார்க்குறான். தேடுறான். ஆளே மாட்டல. 9 மீட்டர் உள்ள. ஐயோ தவறு செய்யறான். 7 செகண்ட். ஐயோ கார் எடுக்கல. தவறு செய்யறான். ஜோர்டன் தவறு இழைத்தானா? கார் எடுக்க போல. கார் எடுக்கல. கார் பக்கத்துல இருக்கு. ஜோர்டன் ஹாலா மாறின மாட்டேதான் குமார். இல்ல கார் எடுக்கிறேன். நான் கூட பயந்துட்டேன். நடந்தான் போறானு. அது உள்ள ஹாலா மரணம்ன்ட்டீங்க என்ன? இல்ல கார் எடுக்கலடா அவன். நடந்தான் போறான். ஐயோ பக்கத்துலயே கார் இருக்கு. லோர்ல வந்து ஒருத்தர் எப்படி ஆயிருக்கணும் நடந்து போக முடியும்? பாத்துட்டான். அவுட் சைட் ஜோன் ஸ்ப்ரேவா?
அவுட் சைட் ஜோன் ஸ்ப்ரேவா? ஐயோ பீல போய் கேம் சென்ஸ் வச்சு செருவு சொல்லு குமார் தூத்துலயே. சீரியஸா கொண்டு போய் செருப்புல அடிக்க சொல்லு குமார். கேம் சென்ஸ்ல கொண்டு போய் செருப்புல அடிக்க சொல்ல அவனை. சீரியஸாவா? குமார் 2 நிமிஷம் ஆச்சு குமார் ஜோனுக்கு போறதுக்கு. 2 நிமிஷம் ஜோனுக்கு போல அவன். 2 நிமிஷம் காரை வச்சுக்கிட்டு நாய் மாதிரி அங்கே நின்றுனா. கருமண்டாடி எவன்டா நாயிட ஃபயர் போட்டது இவனுக்கு? கருமம் 2 நிமிஷம் ஜோனுக்குள்ள போல. காரை வச்சு அத்தனை ஸ்மோக் வச்சுக்கிட்டு ஜோனுக்குள்ள போல. 2 நிமிஷம். கையில டிபிஎஸ் இருந்து ஏன் ப்ரோ அடிக்கல ராகுல் ப்ரோ? இங்க பாருங்க எம்மோ இதெல்லாம் காட்டுக்குறான். மேட்சே கவுண்ட் இல்ல. மேட்ச் மறுபடியும் கவுண்ட் 2 கில்லுக்கு அவன்